பிறரை விட உங்களுக்கு அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அறிவினுடைய ஆணவத்தை இன்னொருத்தங்கிட்ட போய் காட்டக்கூடாது. அந்த அறிவினுடைய கைண்ட்னஸை காட்டணும். உங்களை கோபமே படக்கூடாதுன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அநியாயம் என்ற ஒன்று நடக்கும்போது அந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருப்பவன் தான் உண்மையான பாவம் செய்தவன், உண்மையான பாவி என்று கூறுகிறார்கள். அப்போ சீற்றம் என்பது அவசியமான சீற்றமாக இருக்கணும், அறத்திற்குண்டான சீற்றமாக இருக்க வேண்டும். இதுதான் அறச்சீற்றம். ஏமாலியா இருங்கன்னு நான் சொல்லவே இல்லை. உங்களை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சத்திரியனாகவும் இருங்க, சாணக்கியனாகவும் இருங்கன்னு சொல்றேன். அப்படின்னா என்ன? தைரியமாகவும் இருக்கணும், தேவைப்பட்டால் பதுங்குவதற்கும் தெரிய வேண்டும். கேம்ல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அம்பு போய் ஒரு டெஸ்டினேஷனை ஹிட் பண்ணிருச்சுன்னா அதான் டெஸ்டினேஷன் நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. முதல்ல அம்பு முன்னாடி போகணும்னா அம்பு முதல்ல எங்க போகணும்? பின்னாடி போகணும். பின்னாடி இழுத்தா தானே அம்பு முன்னாடி போகும். எஸ்ஆர்னோ? அப்ப எந்த அளவுக்கு நீ முன்னாடி போகணும்னு நினைக்கிறியோ வாழ்க்கையில அந்த அளவுக்கு நீ பின்னாடி இருந்து வந்த அப்படின்னா அந்த வாழ்க்கையில ஒரு தெளிவு பெற்று ஒரு உயர்ந்த கட்ட நிலையை உன்னால் அடைய முடியும். நீ பின்னாடி போறதுக்கே தயார் நிலையில் இல்லை. நான் வந்ததுல இருந்தே ஃபர்ஸ்ட் பெஞ்சிலே தான் உட்காந்துருக்கணும். அது சனி பகவான் அதைத்தான் செய்வார். அனைத்தும் இருக்கும், அனுபவிக்க முடியாது. இப்ப இந்த விதியை மதியால வெல்லலாம். ஏன் இப்ப எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அனுபவிக்க முடியல? எனக்கு பிடிச்ச மாதிரி இது இல்லை, இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இல்லை, அதனால இங்க இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது இப்போ விதி. வீடு வாசல் சொத்து வத்து எல்லாமே இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. இப்ப கொஞ்சம் புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி ஞானம் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். ஞானம்னா என்ன? தாராள குணம், பெருந்தன்மைன்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக் உங்களுக்கு மிஸ்டேக்காக தெரியுமா? நான் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறேன், நான் எதிர்பார்த்த மாதிரி அது அங்கே இல்லை, அதனால எனக்கு கோவம் வருது. கரெக்டு தானே? நீங்கள் எதிர்பார்ப்பே இல்லாமல் மிகப்பெரிய ஞானியாக வாழ்ந்துட்டீங்கன்னா வேற லெவல். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இறைவன் உங்களுக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு? ஒன்று அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுக்கணும், இல்லை அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதையாவது கற்றுக்கணும். இவ்வளோதான். ஒன்று நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும், இல்லை அவங்க உங்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த வேலை முடிஞ்சோடனே அந்த சீன் முடிஞ்சு அந்த சீனை விட்டு அவங்க போயிடுவாங்க. ஐயோ போயிட்டேன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. இதான் பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறது. இறைவன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணுறக்காக ஒரு சில பேர் அமுச்சு வைக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்கள பிடிச்சிக்கிட்டு சொல்லி கொடுத்தது பூரா மறந்துடுறது. அப்போ யார் ப்ராக்ரஸ் ஆகுறாங்க? எல்லாரும் சொல்லுவான், முன்னாடி மாதிரி இவர் இல்லைங்க, கொஞ்சம் மாறிட்டாரு. மாறி என்னடா மாறலன்னா தாண்டா பிரச்சனை. ஒரு விதை ஒரு செடியாகி, அந்த செடி ஒரு மரமாகி, அந்த மரம் பூ கொடுத்து, பூ காய் கொடுத்து, காய் கனி கொடுத்து, அந்த கனி எல்லாருக்கும் போய் சேர்ந்து அந்த கனியிலிருந்து வரக்கூடிய விதை மீண்டும் பல்வேறு விதமான மரங்களாக மாற வேண்டும் என்பது தாண்டா உலகத்தின் இயல்பு. மாறிட்டாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அது எப்படி சொல்றது? எப்படி பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒருத்தன் அப்படியே இருக்கணுமா? அப்படி எப்படி எந்த மீட்டர் வச்சு அளப்பீங்க நீங்கள்? அப்படியே எங்கேருந்து இருப்பான், எப்படி இருப்பான்? பெரிய கேம் விளையாடுங்கன்ற சின்ன கேமே விளையாடிட்டு இருக்காதீங்க. என் புருஷன் டைமுக்கு கூப்பிட மாட்டுறாரு, வெளியே போனாருன்னா கண்டுக்க மாட்டுறாரு, என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்கா, நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பேசுறது பூரா என்னோடது உன்னோடது, என் பொருள், தங்கம் வைரம் வைடூரியம் பணம் கோமேதகம் மாணிக்கம் நவரத்னம், இது எல்லாமே லோயர் வைப்ரேஷன். இந்த அதிர்வெண்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நான் சொன்னதுல ஏதாவது ஒன்று வேணுன்ற மனநிலையோடய சுத்திட்டு இருக்கீங்கன்னா உங்க உடல் என்பது இறைவனின் அதிர்வெண்ணில் அதிராது. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் நம்பர் இருக்கு. ஒரு வாட்டர் பாட்டில் அப்படின்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் நம்பர் இருக்கு. தங்க கட்டி அப்படின்னா அதோடைய சைஸுக்கு தகுந்தாற் போல ஒரு வைப்ரேஷன் நம்பர் இருக்கு. இப்போ நீங்க பேசுற இந்த பொருள் பூராமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கு. ஆனா அது எல்லாமே இருக்கிறதுல தரமட்டமான லோயர் வைப்ரேஷன், நிலையில்லாதது, உங்களை அடுத்த கட்டம் கூட்டிட்டு போகாததுன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதா? இருக்கிறதுலே லோயர் வைப்ரேஷன்ல இப்போ நீங்க ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால இப்போ உங்களுக்கு நடக்கிறது பூராமே கர்மவினை ரீதியாகத்தான் நடக்கிறது. இதுல இருந்து வெளியே வரவே முடியாது. மறுபடியும் மாட்டிப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா லோயர் வைப்ரேஷன்ல இருந்து ஹையர் வைப்ரேஷனுக்கு வைப்ரேட் பண்ணணும் உங்க பாடியை. இப்போ எனக்கு ஹையர் வைப்ரேஷன் எனர்ஜி கிடைக்கணும். நான் என்ன பண்ணணும்? கொடுக்குற தன்மைலாம் அப்புறம் முதல்ல நினைக்கணும். நீங்கள் நினைக்க 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 உங்களது உடலானது காந்த சக்தியாக மாறும். இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க நினைக்க நினைக்க அது இழுத்துட்டு வருது. நீங்க நினைக்கிற பூரா சின்ன பொருளையே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால அது எதை இழுத்துட்டு வருது? கெட்டதை பூரா இழுத்துட்டு வருது. அது பார்க்கறதுக்கு கேட்டது கிடைச்ச மாதிரி இருக்கும். அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? நல்லது கெட்டது எப்படி தெரியும்? சரி, யானை ஆசைப்படுறீங்க, இறைவன் யானையை கொடுத்துட்டாரு, சங்கிலி வாங்க காசு இல்லை, என்ன பண்ணுவீங்க? காலையில் வந்தோடனே உங்களே மிதிச்சு போட்டு தள்ளுது, என்ன பண்ணுவீங்க? நல்ல வேலை யானை வாங்கலைன்னு இப்போ பல பேருக்கு தோணுதா? ஒன்று கேட்குற வரைக்கும் ஐயோ கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தோணும். கிடைச்சதுக்கு அப்புறம் இதை ஏன்டா, ஐயோ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரில, வச்சுக்கிட்டு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரில. இதை இப்படித்தான் அலாவுதீனும் அற்புத விளக்கம் மாதிரி தான். அந்த பூதத்தை கூப்பிட்டாச்சுன்னா அதுக்கு வேலை கொடுக்கணும், இல்லைன்னா கொன்றும் ஆளை.
அன்னைக்குன்னு பார்த்து ஒரு அவசரத்தில் தேய்ச்சினா வந்துருச்சு, அது கொடு ஏதாவது வேலை கொடுன்னு. என்ன வேலை கொடுப்பான் அவன் எல்லா வேலையும் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டான் அந்த பூதத்தை வச்சு. என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல அந்த பூதத்தை வச்சு. அப்புறம் விளக்க காமிச்சு கொடுத்தவன்ட்டே போய் என்னையா இப்படி பூதம் வந்துருச்சு என்னையா பண்ணுறது அப்படின்னா, சரி ஓகே ஒரு பெரிய பில்லர் ஒன்று வானத்துக்கு பூமிக்கும் கட்டு, அதுகிட்டே கேளு கட்டி கொடுத்துரும். இப்போ அந்த பில்லரில் ஏறி இறங்க நான் சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு அமைதியாக இருந்துச்சான். அப்போ அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கலனாவே எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது பாருங்கள். 1001 படம் ரிலீஸ் ஆகும்போது ஒருத்தங்க கொண்டாடல, என்னடா படம் இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது மொக்கையாக இருக்குது. இன்றைக்கி சோழர்களுடைய வரலாற்றை செல்வராகவன் அவர்களை விட மிகச்சிறந்த முறையில் யார் எடுக்கலை, அது அந்த படத்தில் தான் எடுத்துருக்கிறார். 1001 ஒரு சில ஆகச்சிறந்த தத்துவங்கள்லாம் உடனே புரியும், ஒரு சில ஆகச்சிறந்த தத்துவங்கள்லாம் லேட்டராக புரியும். அதுக்காக உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம் கிடையாது, இறைவன் இன்னும் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுக்கலன்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு டெக்னிக்கை. இருக்கிறதுலே பெரிய வைப்ரேஷன் என்ன அப்படின்னா இறை அல்லது அன்புன்னு அர்த்தம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு நம்பர் இல்லை, இது கீழே தான் எல்லா நம்பருமே. லோயர் வைப்ரேஷன்லாம் எது கீழே இருக்கு? இறைக்கு கீழே தான் இருக்கு, இறைக்கு மேலே ஒரு வைப்ரேஷன் நம்பர் இல்லை. இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நீங்கள் இவ்வளோ நாள் எந்த நம்பரில் வைப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா கீழ் நம்பரில் பூரா வைப்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க, கீழ் நம்பர் பூரா கிடச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பொருள் அதிகமாக சேரலைனாலும் பரவாயில்ல, நம்ம கண்ணுக்கு நிறைய தெரிகிற மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணுக்கு தெரியாமல் அருளை நிறைய சேர்த்துடணும். அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த வேலையை யார் கொடுத்தாலும் இறைவன் கொடுத்துருக்கிறாரு செய்கிறேன். யாராவது உங்களை புகழ்ந்து பேசுகிறாங்களா, இறைவன் செய்ய சொன்னார் செஞ்சேன், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, இறைவன் உங்கள் மூலியமாக தான் இதை செய்ய வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தான் நன்றி. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இறைவனுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு செயல்களிலும் உங்களுக்கும் அந்த செயலுக்கு உள்ள தொடர்பை கட் பண்ணிக்கிட்டே வரணும். நான் அப்படின்றதுக்கும் நான் செய்யக்கூடிய செயலுக்கும் இடைப்பட்ட தொடர்பை துண்டிச்சுக்கிட்டே வரணும். கிரெடிட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, நான் தான் பண்ணுறேன், அந்த கிரெடிட்ஸ் எடுக்கக்கூடாதுன்றேன். இதான் தொடர்பை கட் பண்ணுறது. நான் செய்யக்கூடிய வேலையை நான் செய்யவில்லை, இறைவன் தான் செய்கிறார்னு அந்த வேலையை செய்யும்போது செயல்கள் மட்டும் நடக்கும், பழைய கர்ம வினைகள் அழியும், புது கர்ம வினைகள் சேராது. இனி எந்த செயலை செஞ்சாலும் இறைவன் தான் செய்கிறாருன்னு சொல்லி செய்யணும், அவ்வளோதான் முடிஞ்சு.